ஒரு டாக்டர் சொல்லுகிற வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த டாக்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நமக்கு உடனே நம்பிக்கை வந்துடுது, நிச்சயமாக பிழைத்து விடுவாருங்கிற நம்பிக்கை வந்து விடுகிறது. எங்க ஒரு டாக்டருடைய வார்த்தைக்கே காத்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைக்காய் காத்திருப்போம் என்று சொன்னால், சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர், சகலத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற ஆண்டவர். நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நீங்கள் காத்திருந்த, ஆண்டவரே இதை குறித்து நீர் என்ன வார்த்தை சொல்லுகிறீர், என்ன வார்த்தை சொல்லுகிறீர். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை நமக்கு போதும், அந்த வார்த்தை நமக்கு போதும். அவருடைய வார்த்தையிலே அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஏன்னா நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அப்படித்தானா? அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் பொய் சொல்ல அவர் மனிதனும் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை அப்படியே நிச்சயமாக நிறைவேற்றி விடுவார். ஆகவே தான் அவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதுதான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார், இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்று பிசாசு சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, சாப்பிடுகிற சாப்பாட்டினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒவ்வொரு வார்த்தையினாலும். சிலர் சொல்லுவாங்கல்ல, உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு பசியெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. உங்கள் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்ததே எனக்கு திருப்தியாக இருக்குது, எனக்கு சாப்பாடு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சாப்பாடு கொடுக்கிற பலத்தை விட வார்த்தை கொடுக்கிற பலன் அதிகம், அதிகம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதில் இருக்கிற பலனும் தைரியமும் நம்பிக்கையும் அதிகம், அதிகம். அல்லேலூயா.